ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தமிழ்ல பார்த்து இது ஒரு 18+ மூவி நினைச்சு உள்ள வந்திருந்தீங்கன்னா அதுக்கான மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன். இன்ஸ்டர் இது ஒரு ஆர்மி பேஸ்ட் மூவி. தீவிரவாதம்ன்றது எந்த நாட்டாலே அனுமதிக்கப்படாத ஒண்ணு. ஈவன் அவங்க நாட்டு மக்களின் உரிமைக்காக போராட உருவாகிற கிளர்ச்சி குழுக்களாக இருந்தாலுமே அதுக்குமே தீவிரவாதம்ன்ற கருப்பு முத்திரை குத்தப்படும்ன்றதுதான் நிதர்சனம். அதுலயும் தீவிரவாதிகளை கருணை இரக்கம் இல்லாத கொட்டிய அரக்கர்கள் தான் சொல்லணும். அவங்களோட அந்த குணத்திற்கான காரணத்தை நம்ம உட்கூர்ந்து பார்த்தோம்னாக்கா அவங்களோட உயிரை தீவிரவாதத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டதா இருக்கும். அப்படி இருக்கையில அவங்கள்ட்ட நம்ம கருணை எல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? இந்த படமும் தாலிபான் தீவிரவாதிகளுக்கும் யுஎஸ் ஆர்மிக்கும் இடையில நடக்கிற பேட்டில தழுவிதான் நகருது. Fuck you. படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலோட தனித்துவம் பெரும்பாலான யூடியூப் சேனல்ல போடாத படங்களை எடுத்துட்டு வரதான் நம்மளோட முயற்சி. அதை பார்த்து நீங்க சிலாகிக்கிறதுல மட்டும்தான் நமக்கு மகிழ்ச்சி. அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு படத்தை பார்க்க ஆரம்பிங்க. படத்தோட பேரு டர்ட்டி ஏஞ்சல்ஸ். 2024 அந்த படம் வெளியாயிருக்கு. கதைக்களம் பெரும்பாலும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல தான் டிராவல் ஆகுது. இந்த படம் உண்மை சம்பவத்தை வச்சு புனையப்பட்ட ஒரு கற்பனை. இதுல உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்கான தாலிபான்ஸ் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த தாலிபான் ஆட்சியை தான் ஆப்கானிஸ்தான் மக்களும் விரும்புவாங்க. ஆப்கான தாலிபான் ஆட்சி பண்றது பிடிக்காத பாகிஸ்தான் இவங்களோட ஆட்சி இறைக்கு எதிரானதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பப்ப போர் தொடுத்துட்டு இருப்பாங்க. இதை அமெரிக்காவோட பார்வைக்கும் கொண்டு போவானுங்க பாகிஸ்தான். இதை கேட்ட அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு உதவியா தங்களோட ஆர்மியை ஆப்கானிஸ்தான்ல இறக்கி தாலிபானோட போரிட்டு அவங்களோட ஆட்சியை அடியோட அகற்றிட்டு 2021 வரைக்கும் 2 வருஷம் அமெரிக்காவோட ஆட்சி நடந்துட்டு இருக்கும் ஆப்கானிஸ்தான்ல. 2021 அப்புறம் அமெரிக்கா தன்னோட ஆட்சியை ஆப்கானிஸ்தான்ல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டு திரும்பவும் ஆப்கானிஸ்தானை தாலிபான் சிட்டியா ஒப்படைச்சுக்கிட்டு நாடு திரும்பிடுவாங்க அமெரிக்கா. இதுதான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு இடையிலான நடந்த உண்மையான ஸ்டோரி. இதுல ஒரு பகுதியா தாலிபான் தீவிரவாதிகள் பாகிஸ்தான் முக்கிய புள்ளியான சிலரை கடத்திட்டு போயிட்டு ஆப்கானிஸ்தான்ல பிணைய கைதியா வச்சிருப்பானுங்க. அவங்கள மீட்கிறதுக்காண்டி பாகிஸ்தான் அமெரிக்க ராணுவத்தோட உதவியை நாடும். இந்த அமெரிக்க ராணுவம் ஆப்கான்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற தீவிரவாதிகளை அழிச்சு பாகிஸ்தான் பிணைய கைதிகளை மீட்டு வந்தாங்களா அப்படின்றது அந்த படத்தோட முழு கதை. இது ஒரு உண்மை கதையான்றதை அவங்க எந்த இடத்துலயும் சொல்லல. ஆனா அதை ஒரு கருவா வச்சுக்கிட்டு இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. இப்போ நம்ம படத்து ஸ்டோரிக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங்ல ஆப்கான்ல இருக்கிற ஒரு மார்க்கெட் சந்தையை காமிக்கிறாங்க. அங்க ரொம்ப கேஷுவலா டீ குடிச்சிட்டு இருக்கிற இவன் தான் அமீர், தாலிபானோட ஹெட். சந்தையில உள்ள வியாபாரத்தெல்லாம் முடிச்சிட்டு இப்ப அவன் வீட்டுக்கு கிளம்புறான். வீட்டுக்கும் சந்தைக்குமான தூரம் நடக்கிற தொலைவு தான். இப்போ வீட்டை ரீச் பண்ணவன் வீட்டுக்கு பின்புறம் போயிட்டு அவனோட ஆட்கள்கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமா நாயோட கூண்டை திறந்து விட சொல்றான். கூண்ட திறந்தா நாய் வரும்னு பார்த்தா அதுக்குள்ள மனுஷங்களை அடைச்சு வச்சிருக்கான். இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா அமெரிக்க ஆர்மில சிலரை பிணைய கைதியா பிடிச்சு வச்சிருக்கான் அமீர். இந்த பிணைய கைதிகள்ல ஒருத்தி கமாண்டோ லீடர் ஜாக். இவதான் இந்த படத்தோட ஹீரோயின். அமீர் மாசம் ஒரு முறை இங்க இருக்கிற அமெரிக்க கைதிகள்ல ஒருத்தங்களை சந்தை பொதுவெளியில நிறுத்தி பொதுமக்களை விட்டு கல்லால் அடிச்சு கொள்றத வழக்கமா வச்சிருக்கான். இப்போ ஜாக்கு கிட்ட போயிட்டு இன்னைக்கு சாக போறது நீந்தான்னு சொல்லி இங்க இருந்து அவளை மார்க்கெட்டுக்கு கொண்டு போறான். அங்க பார்த்தா பெரும் பசியில இருக்கிற கழுகு கூட்டத்துக்கு மத்தியில இரையாக போற கோழி குஞ்சா கிடக்குறா ஜாக்கு. அங்க இருக்கிற பொதுமக்கள்கிட்ட இன்னைக்கான இறை இவதான் சொல்லி அறிமுகப்படுத்துறான் அமீர். இப்போ அங்க இருக்கிற இன்னொரு கைதி கிட்ட ஒரு கல்லை கொடுத்து அடிச்சு துவங்கி வைக்க சொல்றான். அவன் மறுத்து கல்ல கீழே போடவே பக்கத்துல இருந்த பொதுஜன ஒருத்தவனை ஷூட் பண்றான். அதை பார்த்தவன் வேற வழி இல்லாம திரும்பவும் கல்ல எடுத்து ஜாக் மேல வீசுறான். சுத்தி இருந்த கிரௌடும் ஒவ்வொருத்தனா கல்ல வீச ஆரம்பிக்கிறாங்க. அவ வழியில புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே மேல இருந்து வந்த ஹெலிகாப்டர் சத்தத்தை கேட்டு மக்கள் செதறி ஓடவே கன் ஃபயர் ஆரம்பிக்குது. அமெரிக்க ஆர்மி இவங்களை ரெஸ்கியூ பண்ண உள்ள இறங்கிட்டாங்க. இவங்க ரெண்டு டீமும் மாத்தி மாத்தி கன் ஃபயர் பண்ணிட்டு இருக்கையிலேயே அமீர் ஒரு மிசைல் எடுத்து யுஎஸ் ஹெலிகாப்டரை செதற விடுறான்.
பார்த்த ஆர்மி டீம் இவளை மட்டும் காப்பாத்திக்கிட்டு மேல பறந்துடுறானுங்க. இப்போ அமீர் பேலன்ஸ் இருந்த ஆர்மி பிணைய கைதி எல்லாம் அவங்க கண் எதிர்க்கவே கொஞ்சம் கருணை இல்லாம குருவிய சுடுற மாதிரி சுட்டு சாக்கிறான். அதோட கட்டான ஸ்டோரி 1 month லேட்டர் அமெரிக்காவில ஸ்டார்ட் ஆகுது. இங்க காயங்கள்ல இருந்து மீண்டு வந்த ஜாக் திரும்பவும் டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கா. அவரோட ஹையர் ஆபீசியல்ஸ் உனக்கான லீவ் பண்ண முடியல, நீ லீவை முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றானுங்க. இந்த லீவை வீணா செலவழிக்க விரும்பாத ஜாக் தன்னோட உடலை மேலும் உறுதிப்படுத்துறதுக்காண்டி பயிற்சிகள்ல இறங்குறா. இங்க இருந்து மூவி இப்ப பாகிஸ்தானுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்க ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலை காமிக்கிறாங்க. ஸ்கூலுக்குள்ள உள்ள டாய்லெட்ல குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் திருட்டுதம் அடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. அதுல ஒருத்தி பாகிஸ்தான் எஜுகேஷனல் மினிஸ்டர் பொண்ணு படியா. இப்போ ஸ்கூல்ல சடனா கன் ஃபயர் சவுண்ட் கேக்குது. அதை கேட்டாலும் விண்டோ வழியா எட்டி பார்க்க ஸ்டூடெண்ட் எல்லாம் கேப் எடுத்து தப்பிச்சு போறாளுங்க ஸ்கூலை விட்டு. இப்ப இந்த ஸ்கூலை ஹேக் பண்ணிருக்கிறது தாலிபான் ஹெட் அமீர். இவங்களோட ஆளுங்க உள்ளே இறங்கி இப்ப யாரையோ தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாலா பக்கமா செதறி ஓடிக்கிட்டு இருக்காங்க. பாடியா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆச்சுக்கிட்டு மாடிக்கு போயிடா, அதுதான் சேஃபான இடம்னு சொல்லிட்டு. இப்போ அமீர் ஸ்கூல் டீச்சர் ஒருத்தட்ட படியா எங்கன்னு சொல்லி கேக்குறான். அவன் அன்னைக்கு ஸ்கூல் லீவுன்னு சொல்லி டீச்சர் சொல்ல கொஞ்சமும் கருணை இல்லாம அந்த டீச்சரை சுட்டு கொள்றான். அவன் அங்கதான் இருப்பான், போய் தேடுங்கிறான்னு சொல்லி ஆட்கள்கிட்டையும் சொல்லி அனுப்புறான். இவ்வளவுதான் தேடுறான்னு தெரிஞ்ச படியா ஸ்கூல் பேக் டோர் வழியா ஃப்ரெண்ட்ஸோட தப்பிச்சு ஓட நினைக்கிறா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சுக்கிட்டு பேக் டோர் வழியா தப்பிச்சு ஓட அங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் மேல மோதுறா. மோதையில கீழே வந்து டெரரிஸ்டோட கண் எடுத்து ரொம்ப துணிச்சலா டெரரிஸ்ட் எல்லாம் சுட ஆரம்பிக்கிறா. அங்க வந்து அமீர் அவளோட துணிச்சலை பார்த்து மிரண்டு நிக்கிறான். இப்ப அவனையும் சுடுறதுக்கு கண்ணை தூக்கி அமுக்க கண்ணுல குண்டு திந்து போயிடுது. இப்ப திரும்பவும் மாடிக்கே ஓடிடுறாளுங்க. அங்க வச்சு சரௌண்டிங் பண்ணிடுறான் அமீர். இவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த தீவிரவாதிகளோட சண்டை போடுறா. அதை பார்த்து அமீர் இவளை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை மாடியில இருந்து தூக்கி கீழே வீசுறான். அதோட அவங்களை ஆப்கான் கடத்திட்டு போயிட்டு ஒரு இடத்துல பிணைய கைதியா வச்சிருக்கான். அங்க இருக்கிற எல்லாருமே இவ்வளவு மாதிரியே ஹையர் ஆபீசர்ஸோட பொண்ணுங்க தான். இப்ப அமீர் பாகிஸ்தான் மினிஸ்டரான படியாவோட அம்மாட்ட உன் பொண்ணு அவளோட சேர்ந்துருக்கு கவர்மெண்ட் அபிஷியல்ஸோட பொண்ணு, இவங்க ரிலீஸ் பண்ணணும்னா தலைக்கு 10 மில்லியன் கொடுக்க சொல்லி அவள்கிட்ட டிமாண்ட் வைக்கிறான். அங்கிருந்து ஸ்டோரி இப்ப கலிபோர்னியா இருக்கிற அமெரிக்கன் ஆர்மி கேம்புக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்க ஹீரோயின் ஜாக் பயங்கரமா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கா. ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து உட்காந்தவளை மீட் பண்ண வந்திருக்கான் ட்ருவாஸ்ன்ற ஆர்மி கமாண்டோ ஹெட். தன்னோட டீம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர் பிரச்சனைக்கு போறதாகவும் அதுல நீ வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜாக்க கேக்குறான். இவன் ஆல்ரெடி ஆப்கான் தாலிபான் பிணைய கைதியா இருந்ததுனால ஆரம்பத்துல நான் வரலன்னு சொல்லிடுறா. திரும்ப வீட்டுல போயிட்டு யோசிக்கிறா. திரும்பவும் மறுநாள் அவளை மீட் பண்ண வந்தவன் தாலிபான் லீடர் அமீர்ன்றவன் அந்த பொண்ணுங்களை பிணைய கைதியா பிடிச்சு வச்சிருக்கான். அவங்களை அவன்கிட்ட இருந்து காப்பாத்துற மிஷனுக்காக தான் நாங்க அங்க போறோம் அப்படின்னு சொல்ல அமீரை பார்த்து அடுத்த கணமே கொஞ்சமும் தயங்காம நானும் கலந்துக்கிறதா சொல்றா ஜாக்கு. இப்ப அமெரிக்காவில இருந்து பாகிஸ்தான் டிராவல் பண்ணி போன ஜாக்க பிக்கப் பண்ண வந்திருக்கான் அப்பாஸ்ன்ற டிரைவர். பிக்கப் பண்ணவள டிராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போறான். அங்க டிராவல்ஸோட டீம் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒவ்வொரு ஆளா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இவள்கிட்ட. இவங்கள சில பேர் மெடிக்கல் பர்சனலும் இருக்காங்க முதலுதவிக்காண்டி. அந்த மீட்டிங்கை முடிச்ச கையோட திரும்பி ஈவினிங் ட்ருவாஸ மீட் பண்றா. மீட் பண்ணவன் நம்ம எப்படி பாகிஸ்தான்ல இருந்து ஆப்கான்குள்ள போறது, அதுக்கான பிளான் எதுவும் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கையிலேயே அங்க படியாவோட அம்மா பினான்ஸ் மினிஸ்டர் வந்துடுறா. வந்தவன் அமெரிக்கன் ஆர்மியோட உதவிக்கு ரொம்ப நன்றி, நீங்க எந்த உயிர் சேதமும் இல்லாம அவங்களை காப்பாத்துவீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க பார்டரை தாண்டி ஆப்கான்குள்ள போறதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்ணிட்டேன். அங்க உங்களுக்கு உதவியா எங்களோட சோல்ஜர் ஹெட் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச கையோட ஜாக் ஒரு இன்டர்நெட் கஃபேக்கு போயிட்டு தன்னோட ஓல்டு ஃப்ரெண்டான ஒரீனாவுக்கு கான்டாக்ட் பண்றா. இவ யாருன்னா ஒரு காலத்து தாலிபான் குரூப்ல மெம்பரா இருந்தவ இப்ப ஆப்கானிஸ்தான்ல இருக்கா. அவளை கான்டாக்ட் பண்ணி ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறா. அமீர் குரூப் இருக்கிற சில இடத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்றா. மறுநாள் விடிய ஜாக் த்ருவாஸ் அவங்களோட குரூப் ஆப்கான் கிளம்புறாங்க. இவங்கள ஒரு லோரியில ஆப்கான் அழைச்சிட்டு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பாஸ் அவனோட தம்பி மாலிக். கொஞ்சம் வெப்பன்ஸ் லோரியில எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஆப்கான் கிளம்புறாங்க. இந்த லோரி ஆப்கான் பார்டர் நெருங்க ஆப்கான் ஆர்மிலாம் வந்து லோரிய மறைச்சிடறாங்க. கீழே இறங்க அப்பாஸ் அவங்கள்ட்ட போய் கன்ஃபர்ஸ் பண்றான். நான் ஒரு டிரைவர் மெடிக்கல் குட்ஸ் எடுத்துட்டு போறதா அவங்கள்ட்ட சொல்றான். அதை நம்பாத ஆர்மி ஒவ்வொரு பாக்ஸா எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜாக் அண்ட் திருவாசு வயிற்றுல புலி கரைக்க ஆரம்பிச்சிருது. தான் மறைச்சு வச்சிருந்த வெப்பன்ஸ் எதுவும் கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அள்ளுட ஆரம்பிக்குது. சரியான நேரத்துல ஆர்மி ஹெட் ஒருத்தன் வந்து அவங்களை காப்பாத்தி விடுறான். அவன் யாருன்னு பார்த்தா அவன் தான் அந்த பாகிஸ்தான் எம்பி சொன்ன ஆர்மி ஹெட். காப்பாத்தினவன் கை கொடுக்குற மாதிரி ஒரு துண்டு சீட்டை ஜாக்கு கையில வச்சு அனுப்புறான். இவங்க எல்லாரும் அங்கிருந்து சேஃபா ஆப்கான்குள்ள என்ட்ரி ஆயிடுறாங்க. இப்ப அங்கிருந்து கட் பண்ணி அமீரை காமிக்கிறாங்க. அமீர் அங்க கைதியா வச்சிருந்த ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். அவகிட்ட ஒரு லெட்டரை காமிச்சு இந்த லெட்டரை கொண்டு பாகிஸ்தான் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சுனா உனக்கான ஃப்ரீடத்தை நான் கொடுக்குறேன், இங்க இருந்து
நீ உன் கண்ட்ரிக்கு சேஃபா போயிடலாம் அப்படின்னு சொல்றான். இப்போ அங்கிருந்து கட் பண்ணி ஜாக் அவங்க குரூப் வந்து அந்த லோரியை காமிக்கிறாங்க. அந்த லோரியில எடுத்துட்டு வந்த மெடிசன் எல்லாத்தையும் ஒரு மெடிக்கல் கேம்ப்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை முடிச்ச கையோட ரூமுக்கு போன ஜாக்கு ஒரு புர்காவை எடுத்து போட்டுக்கிட்டு தன்னோட ஓல்டு ஃப்ரெண்டான முன்னாள் தாலிபான் மெம்பர் ஒரீனாவை மீட் பண்றா. மீட் பண்ணி அவளுக்கு தெரிஞ்ச அமீரை பத்தின சில தகவல்களை கலெக்ட் பண்றா. இப்ப அமீரோட ஆளு அந்த பொண்ணை அழைச்சிட்டு வரான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு லெட்டர் கொடுக்க. இவ லெட்டர் எடுத்து கொண்டு போலீஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதே சமயம் கார்ல பாம வச்சு அனுப்பியிருந்தவன் காரை பிளாஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை வெடிக்க விடுறான். அந்த சத்தத்துல நகரமே சம்பித்து போக திருவாசு அவங்களோட டீம் தூரத்துல இருந்து பாக்குறாங்க இந்த சம்பவத்தை. இப்ப அமீரை பத்தி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண போன ஜாக்கு திரும்ப வந்துடுறா ரூமுக்கு. வந்தவ அவளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை இவங்கள்ட்ட ஷேர் பண்றா. அமீரோட கேங் ஒரு இடத்துல கேம்பிங் போட்டிருக்கிறதா சொல்ல அங்கிருந்து நைட்டோட நைட்டா கிளம்புறாங்க அந்த கேம்ப் அட்டாக் பண்ண. பெரும் சண்டைக்கு பிறகு இவங்களோட ஆள் ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணிடுறாங்க தாலிபான். இவங்க அடிப்பட்டவனை அங்கனே போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல ஜாக் ஒத்துக்க மாட்டா. திரும்ப அவனை காப்பாத்த போகல திருவாசுக்கு குண்டடிபட்டுருது. கார்ல தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து திரும்பிடுறா ஜாக்கு. மறுநாள் விடிய மினிஸ்டரோட ஆளான ஆர்மி ஹெட் வீட்டுல தஞ்சம் அடைறாங்க. அவன் நேத்து நைட்டு போன விஷயம் என்னாச்சுன்னு சொல்லி அவள்கிட்ட கேட்க அதுக்கு அவ டுவாசு உள்பட எங்களோட ஆட்கள் சில பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புதைக்கிறதுக்காண்டி குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறா. ஒத்த ஆளா குழி நோண்டத்துல டயர்டானவ இப்ப அங்கிருந்து கிளம்பி போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்றா ரிலாக்ஸ் பண்ண. அங்க இந்த பாகிஸ்தான் மினிஸ்டரோட குரலை கேட்டவ அங்கிருந்து வந்து ஹால் பக்கமா எட்டி பாக்குறா. அங்க பார்த்தா அந்த பாகிஸ்தான் மினிஸ்டர் இப்ப ஆப்கான்குள்ள வந்திருக்கிறா. இவங்களை பாக்க வந்தவ ஆல்ரெடி அமீர் கேட்ட மாதிரி நாங்க 10 மில்லியன் ரெடி பண்ணிட்டோம், இதை கொடுத்து எல்லாரையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுக்குறா. அந்த பணத்தை ஜாக்கு கூட இருந்த ஒருத்தர் எடுத்து பார்க்கல. அந்த பணம் டூப்ளிகேட்டா இருக்கு, என்ன எல்லாம் ஃபேக்கா இருக்குன்னு சொல்லி கேட்க அமீர் குரூப் எல்லாம் எஜுகேஷன் இல்லாதவங்க, அவங்களுக்கு பணத்தை பத்தி எதுவும் தெரியாது, அதனால இதை கொடுத்து நீங்க காப்பாத்தி வந்துருங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்ப அமீர் பாடியாவை அவன் ரூமுக்கு கூப்பிட்டு பேசுறான். ஒன்ன மாதிரி ஒரு துணிச்சலான பெண்ணை இந்த யுகத்துல நான் பார்த்ததில்ல. 1000 வீரர்களை தனியாளா போர்க்களத்துல எதிர்த்து நிக்கிற ஜான்சி ராணியோட வீரத்துக்கு நிகரா உன்னோட வீரத்தை நான் பாக்குறேன். ஒன்ன மாதிரி வீரம் செறிஞ்ச மகளையோ இல்ல மகனையோ பெத்தெடுக்க நான் விரும்புறதால உன்னை நான் திருமணம் பண்ணிக்கலான்ற முடிவுக்கு வந்திருக்கேன். இதை நீ மறுக்க நினைச்சுனா உன்னோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இங்கேயே நான் தீர்த்து கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டுறான். இப்ப அங்கிருந்து கட் பண்ணி ஜாக் அண்ட் டீமை காமிக்கிறாங்க. அவங்க இடத்துக்கு புதுசா ஒரு கார் வரதை பார்த்தவங்க ஆளுக்கு ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த காரை டார்கெட் பண்றாங்க. அந்த கார்ல வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்ட் ஒரீனா. வந்தவ அமீர் இப்ப அவனோட திருமணத்துக்காக ஷேக்ன்ற மதகுருவை தேடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த மதகுரு இப்ப வேற தீவிரவாதி குரூப்புங்கள்ட்ட பிணைய கைதியா இருக்கிறான். அவனை இப்ப நம்ம அந்த தீவிரவாதிகள்ட்ட இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டோம்னாக்கா இந்த ஷேக்கை வச்சு அமீர் கிட்ட டிமாண்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு துளியும் யோசிக்காத ஜாக்கு உடனே அதுக்கு தயாராக இப்ப ஒரீனாவோட செல்போனை கேட்கிறா ஒரு கால் பண்றதுக்காண்டி. அதுக்கு அவ அமீர் மொபைல ட்ராக் பண்ணுவான் அப்படின்றதுனால நான் மொபைல் எடுத்துட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இப்ப அந்த ஷேக்கை தீவிரவாதிங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறானுங்க. அந்த இடத்துக்கும் பக்கத்துல ஒரு பாழடைஞ்ச பில்டிங்ல இருந்து ஜாக்கோட ஆளுங்க அவங்க மூவ்மெண்ட் எல்லாத்தையும் ஒரு ட்ரோன் மூலியமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க அந்த இடத்த விட்டு வெளியில கிளம்ப இவனுங்க கிளம்பின இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றதுக்காண்டி இவனுங்களுக்கு முன்னுக்கு பைக் எடுத்துட்டு போறானுங்க ஜாக் இருக்கிற இடத்துக்கு. வழியில அந்த தீவிரவாதிகளை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருந்த ஜாக்கோட குரூப் இவங்க 2 பேரும் அந்த இடத்த ரீச் ஆனதுக்கு அப்புறம் பின்னாடி வர வண்டிகளை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா வரானுங்க அட்டாக்கிங் மோடுக்கு. திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு பப்ளிக் பஸ் வருது. அந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்றதுக்காண்டி ஜாக்கோட ஃப்ரெண்ட் 2 வீலர் எடுத்துட்டு போயிட்டு அந்த பஸ்ஸை மடக்குறா. மடக்கையில 2 வீலர் பஸ்ஸோட வீல்ல மாட்டிக்குது. அதோட சேர்த்து இவரோட கால் அதுல சிக்கிக்குது. அங்க பார்த்தா தீவிரவாதிங்க ஷேக் அழைச்சிட்டு இந்த இடத்த கிராஸ் பண்ண போறானுங்க. அந்த இடத்துல ரெடியா வெயிட் பண்ணி இருந்த ஜாக் அண்ட் குரூப் இப்ப தீவிரவாதிகளை அட்டாக் பண்றாங்க.
அவனுங்களை அட்டாக் பண்ணிட்டு ஷேக்க மட்டும் ஒரு கார்ல கொண்டு வந்து ஏத்துறாளுங்க. பின்னாடி பார்த்தா இன்னொரு 4-5 ஜீப்ல தீவிரவாதிங்க வந்துறானுங்க. இங்க இருந்து தப்பிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல மாட்டினவனை போயிட்டு காலை பிடிச்சி இழுத்து பாக்குறாளுங்க. இழுக்க முடியல. எவ்வளவு ட்ரை பண்ணி அவனோட காலை அங்க இருந்து ரிலீஸ் பண்ண முடியல. இதை பார்த்தா ஜாக்கு கிட்ட என்ன காப்பாத்துறேன்னு சொல்லி நீங்களும் மாட்டிக்காதீங்க, நீங்களாவது தப்பிச்சு போங்க, அப்பதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறா. இங்க தீவிரவாதிகளுக்கும் இவனுங்களுக்குமான சண்டையில டிரைவர் அப்பாஸ சுட்டுறானுங்க. தீவிரவாதி குண்டடிப்பட்ட அப்பாஸ தூக்கிட்டு வரான் அவனோட தம்பி மாலிக் கார்ல. ஆனா வர வழியிலேயே அவன் இறந்து போயிடுறான். இறந்தவனை கொண்டு வந்து அடக்கம் பண்ணிட்டு ரொம்ப வருத்தமா நிக்கிறான் மாலிக். அவனுக்கு ஆறுதல் சொல்லி அழைச்சிட்டு போறா ஜாக்கு. இப்ப சண்டை போட்ட தீவிரவாதிங்க குரூப் ஜாக் டீம் கிட்ட லைவ் டெலிகாஸ்ட்ல வரானுங்க. பஸ்ல கால் சிக்கி மாட்டின இவங்களோட ஃப்ரெண்ட இவங்க கண் எதிர்க்கையே கொடூரமா கழுத்தறுத்து கொள்றானுங்க அந்த தீவிரவாதிங்க. அதை பார்த்த ஜாக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஷேக்க சுடுறதுக்காண்டி அந்த இடத்துக்கு போறா. அங்க பார்த்தா ஒரினா மாலி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கா. அதை பார்த்த ஜாக்கு அவளை அடிச்சு போட்டு அவன் மொபைலை வாங்கி செக் பண்ணி பார்க்கல. இவ ஃபுல்லாவே மாலிகோட கான்டாக்ட்லயே இருந்திருக்கா. மாலிகோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் ஜாக் அண்ட் டீம் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணிருக்கா. அவ இந்த விஷயம் தெரிஞ்ச ஜாக் எப்படி இன்னும் சில வினாடிகள்ல மாலிக் இந்த இடத்துக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லி உணர்ந்தவ 10 மில்லியன் பணம் ஒரினா ஷேக் எல்லாரும் இந்த இடத்துல விட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறா. அவ கணிச்ச மாதிரியே மாலிக்கும் இப்ப அந்த இடத்த வந்து ரீச் ஆயிடுறான். அவன் ரீச் ஆகல யார் இந்த இடத்துல இல்லாதனால ஷேக் அண்ட் ஒரினாவை அழைச்சிக்கிட்டு அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். எல்லாத்தையும் தூரத்துல இருந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஜாக் அண்ட் டீம். இப்ப அமீரை ஃபாலோ பண்ணி அவனோட ஹெட் குவார்டர்ஸுக்கு போறதுதான் இவங்களோட பிளானு. ஆல்ரெடி ஜாக் அவளோட மொபைல் போன் அந்த பண பேக்ல ஒளிச்சு வச்சிருப்பா இவங்களை ட்ராக் பண்றதுக்காண்டி. இப்போ அமீர் அவனோட இடத்த ரீச் பண்ணதும் ஷேக் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறான். அழைச்சிட்டு போயிட்டு அவனுக்கும் படியாவுக்கும் திருமணம் பண்ணி வைக்க சொல்றான். அதுக்கு ஷேக் உன்னை யாருன்னு எனக்கு தெரியல, நீ யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு சொல்ல, நான் யாருன்றதை நீங்க தெரிஞ்சுக்க தேவையில்லை, இந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு இங்க நடக்க போறது தெரியும், அதனால நீங்க தாராளமா திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றான். இந்த கேப்ல அமீரை ட்ராக் பண்ணி இருந்த ஜாக் அண்ட் டீம் அமீரோட இடத்துக்கு வந்துடுறாளுங்க. அங்க வந்தவளுங்க ஒரு காடை அடிச்சு போட்டுட்டு அந்த குகைக்குள்ள போறதுக்கான வழியை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா குகைக்கான அந்த வழியை கண்டுபிடிச்சு அது வழியா உள்ள இறங்குறாளுங்க. உள்ள போனவளுங்க அவங்க ஆளுங்க மாதிரியே புர்காவை போட்டுக்கிட்டு அவங்க ஆட்களோட ஆட்களா கலந்துறாளுங்க. கலந்தவளுங்க ஒவ்வொரு இடமா போயிட்டு அவங்க இருக்கிற இடத்த தேட ஆரம்பிக்க கடைசியா செல்லுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கிறது தெரிஞ்சு அந்த செல்லுக்குள்ள போறாளுங்க. இவங்களோட மத்த ஆட்கள் அந்த இடத்துல வந்து சந்திக்கிறாங்க. அங்க பார்த்தா எல்லா ஸ்டூடெண்டும் இருக்காளுங்க. ஆனா படியாவை மட்டும் காணும். இப்போ ஜாக் அவளோட ஆளுங்கள்ட்ட ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் பாம்பு வைக்க சொல்றா. அப்படியே படியாவையும் தேட சொல்றா. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்த கையோட தன்னோட ஆர்மிக்கும் கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடுறா. இங்க படியா தன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காண்டி திருமணத்துக்கு தயாராகி வரா. அமீர் ஷேக் கிட்ட சொல்லி 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்க சொல்லி சொல்றான். இப்போ ஷேக் முறைப்படி பெண்ணோட சம்மதத்தை கேக்குறான். அவன் ஒன்னும் வாய் திறக்காதனால இவனுக்கு சந்தேகம் வருது. அதுக்கு ஷேக் அமீர் கிட்ட இதெல்லாம் அவளோட சம்மதத்தோட தான் நடக்குதா, நீ முஸ்லீம் தானா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அமீர் கடவுளை நம்புறவனுக்கு தான் மதம்லாம், டெரரிஸ்ட் ஆகிய நாங்களாம் எந்த கடவுளையும் நம்புறது இல்ல அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்ல, இப்போதான் தெரியுது ஷேக்குக்கு இவன் ஒரு டெரரிஸ்ட்ன்றது. இதை தெரிஞ்சுக்கிட்டவன் திருமணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லி மறுக்கிறான். நீண்ட வாதத்துக்கு பிறகு அவன் திருமணம் பண்ணி வைக்க மறுத்ததுனால அமீரோட வாளுக்கு இரையாகுது ஷேக்கோட தலை. இங்க ஜேக்கோட ஆளுங்க குகை ஃபுல்லா வெடிகுண்டை செட் பண்ணிட்டு இருக்காளுங்க. அமீர் ரூம்ல அமீரை பார்க்க வர அவனோட அல்லக்கை ஒருத்தன் வந்தவன் இந்த பணம் எல்லாம் டூப்ளிகேட்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றான். அது மட்டும் இல்ல மொபைலை வச்சு நம்ம இருக்கிற இடத்த ட்ராக் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் அவன்கிட்ட சொல்றான். இதெல்லாம் ஒரினாவோட பிளான் தான் அப்படின்னு நினைச்ச அமீர் அவ பக்கம் நியாயம் எதையும் கேட்காம கொஞ்சம் கூட தயவுதாச்சனை பார்க்காம ஒரே சூடா சுட்டு கொள்றான் அவளை. வெளியில இருந்து ஜாக்கோட ஆளுங்க உள்ள வந்தது தெரிஞ்ச அமீரோட ஆளுங்க எல்லா லேடிஸையும் கேதர் பண்ணி ஒவ்வொரு ஆளா புர்காவை ஓபன் பண்ணி பாக்குறாளுங்க. கடைசியா ஜேக்கோட ஆளோட புர்காவை ஓபன் பண்ண போகையில அவ பட்டனை அமைக்கி பாம செதற விடுறா. அந்த இடத்துல தொடங்கு துப்பாக்கி சூடு. சண்டைக்கு இடையில ஜாக்கு பாடியா அவளோட ஃப்ரெண்ட் எல்லாரையும் காப்பாத்தி அழைச்சிட்டு போறா வெளியில. போற வழியிலே குறுக்க வந்துடுறான் அமீர். ஜாக்க பார்த்த அமீருக்கு ஒரே ஷாக்கு. படத்தோட பிகினிங்ல அமீர் கிட்ட பணைய கைதியா இருந்து தப்பிச்சு போனதான் ஜாக்கு. அவளை திரும்ப பார்த்ததுல அமீருக்கு ஒரு ஷாக்கு. இப்போ திரும்பவும் நடக்குது 2 பேருக்கும் இடையில ஃபைட் பேக்கு.
சண்டையோட முடியல அமீரோட கழுத்தை அறுத்து காலி பண்ணிடுற ஜாக்கு. திரும்ப அவங்க 2 ஆட்களுக்கு இடையில துப்பாக்கி சூடு நடக்குது. எல்லாரும் தப்பிச்சு வெளில போயில ஜாக்கோட ஆள் ஒருத்தி மட்டும் உள்ள பாறையில மாட்டிக்கிறா. அவளை காப்பாத்த ஜாக்கு திரும்பவும் உள்ள போறா. உள்ள போனா அவளை காப்பாத்த எவ்வளவு ட்ரை பண்றா, ஆனா முடியல. அதை தெரிஞ்சுக்கிட்டாவ என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, பாம்பு வெடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள நீ எல்லாரையும் காப்பாத்தி வெளில அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி ஜாக்கு கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறா. ஜாக்கு எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வெளியில வரா. அதே சமயம் ஹெலிகாப்டர்ல ஆர்மி டீம் அங்க வந்துடுறாங்க. ஒரு வழியா ஜாக் எல்லாரையும் காப்பாத்தி ஹெலிகாப்டர்ல அனுப்பிச்சு விட்டுட்டு இவ மட்டும் திரும்பி கீழே இறங்கி வரா. இப்ப மாலிக் அவள்கிட்ட எங்க போறேன்னு சொல்லி கேட்க, உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கவளை காப்பாத்த போறான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்போ நானும் உன் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லி மாலிக் அவளோட கிளம்பிடுறான். 2 பேரும் இப்ப கார்ல ஜாஸ் மியூசிக்கை போட்டுட்டு உள்ள போக அதோட முடியுது இந்த படம்.